Hey guys, welcome to my channel OMAD Tamil. 60 days weight loss challenge la இன்னைக்கு day 29. வாங்க வீடியோக்குள்ள போலாம். As usual morning and உடனே empty stomachல weight செக் பண்ண weight 93.50 இருந்தது. இது ஒரு நல்ல ரிடக்ஷன். ஸோ என்னோட weight வந்து 1 or 2 kgs ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி வந்து நான் 93.50ல நிற்கிறேன். ஆல்மோஸ்ட் வந்து நல்ல ரிடக்ஷனு. எந்த ஒர்க் அவுட்டும் பண்ணல, ஜஸ்ட் வாக்கிங் மட்டும்தான் பண்ணுறது. எந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸும் கிடையாது எக்ஸப்ட் வாக்கிங்கும் நான் 10,000 ஸ்டெப்ஸ் 9,000 ஸ்டெப்ஸ் மாதிரி தான் பண்ணுறேன். ரொம்பவும் பண்ணலை. அதாவது 15,000 18,000 ஸ்டெப்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணல. ஜஸ்ட் 10,000 ஸ்டெப்ஸ்குள்ளே தான் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சூப்பர் ரிடக்ஷனு, நல்ல மோட்டிவேஷனாக இருக்குது. இதுலேருந்து என்ன ஒரு விஷயம் தெரியுதுன்னா, வாக்கிங்கே வந்து ஒரு பெஸ்ட்டு எக்ஸசைஸ் தான். இதை தவிர நம்ம எக்ஸ்ட்ரா எக்ஸசைஸ் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. அது ஒருத்தரோட உடல் வாக்கை பொறுத்து. பட் எனக்கு வாக்கிங் வந்து போதும்னு நான் நினைக்கிறேன். வாக்கிங்கே வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸசைஸு. ஒன்ஸ் என்னோடய கோலை நான் அச்சீவ் பண்ணிட்ட பிறகு ஜிம் ஆக்டிவிட்டீஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். அதாவது வேறு ஏதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். வெயிட் செக் பண்ணி பார்த்துட்ட பிறகு நான் எப்போவும் எடுக்கிற ஃபேட் கட்டர் ட்ரிங்காக ஜீரா வாட்டர் தான் இன்றைக்கும் எடுத்தேன். ஜீரா வாட்டர் குடித்து முடிச்சுட்டு அப்புறமா ஜிம்முக்கு கிளம்பி போயிட்டேன். இன்றைக்கி ஜிம்மில் வந்து நல்லா ஒர்க் அவுட் பண்ணேன். அதாவது வாக்கிங் நல்லா பண்ணேன். ஆல்மோஸ்ட் இன்றைக்கி நான் வந்து 11,000 ஸ்டெப்ஸ் நல்லா ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ண முடிஞ்சுது, வாக்கிங் பண்ண முடிஞ்சுது. நல்ல ஒரு மோட்டிவேஷ்னலாகவும் இருந்தது ஜிம்மில் வாக்கிங் பண்ணதுக்கு. ரொம்ப நாளாக நான் வந்து ஜிம்மில் வாக்கிங் பண்ணலை. ஆல்மோஸ்ட் ஒரு 20 டேஸ் கிட்ட வந்து நான் வந்து ஜிம்மில் வந்து வாக்கிங் பண்ணாத இருந்தேன். பட் நான் இன்றைக்கி நல்லா வாக்கிங் பண்ணேன். வாக்கிங்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். ஸோ ப்ரோட்டீனுக்கு முக்கியமானது வந்து எக்கு. நான் எக்கு அதிகமாக எடுப்பேன். அதை நான் வாங்கலான்ட்டு ஸோ வீட்டுக்கு வந்துட்ட பிறகு எக்கு வாங்கிறது கிளம்பிட்டேன். நான் எப்போவுமே 5 10 வாங்க மாட்டேன். வாங்கினேன்னா 30 வாங்கிடுவேன். ஸோ அந்த வீக்குக்கு எனக்கு மொத்தமாக தேவைப்படும். அதனால் போயிட்டு 30 எக்ஸ் வாங்கிட்டு வந்தேன். எப்போவுமே மோஸ்ட்லி நான் எக்ஸு, ஃப்ரூட்ஸு, சிக்கனு அதிகமாக எடுப்பேன். ப்ரோட்டீன் சோர்ஸ் அதிகமாக எடுக்கும் போது நமக்கு ஃபேட் பர்னிங் ப்ராசஸும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி லெஸ் கார்போஹைட்ரேட்ஸ் எடுக்கணும். சம்டைம்ஸ் நல்ல ஃபுட்டாக இருந்தால் கார்போஹைட்ரேட்டும் அதிகமாகிடும். பட் எனிவேஸ் அது ஓகே தான். ஏன்னா நம்ம ஒரே ஒரு மீல் எடுக்கிறதுனால ப்ராப்ளம் இல்லை. ஸோ எக்கு வாங்கிட்டு வந்துட்ட பிறகு என்னோடய ஒர்க்கெல்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் இன்றைக்கி நான் டோட்டலாக 22 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் இருந்தேன். இதுக்கு நடுவில் நான் வந்து ஒரு தடவை க்ரீன் டீ எடுத்தேன். அதுக்கப்புறம் 4லேருந்து 5 லிட்டர் வாட்டர் குடிக்க ஆரம்பித்தேன். ஸோ நான் ஜிம்மு ஒர்க் அவுட் அதாவது வாக்கிங் பண்ணும் போதும் தண்ணி நிறைய எடுப்பேன். சில பேர் வந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ணும் போது தண்ணி குடிக்க மாட்டாங்க. அது ரொம்ப தப்பு. தண்ணி தாகம் எடுக்கும் போதெல்லாம் தண்ணி நிறைய குடிக்கணும். ஒரு நாளைக்கு 4 லிட்டர்ஸ் to 5 லிட்டர்ஸ் தண்ணி குடிச்சே ஆகணும். அதுதான் உடம்புக்கு நல்லது. டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கும் உடம்பு. ஒரு நாளைக்கு 3லேருந்து 4 க்ரீன் டீ எடுக்கலாம். மெட்டபாலிசத்தை நல்லா பூஸ்ட் பண்ணும். நான் அட்லீஸ்ட் 2லேருந்து 3 க்ரீன் டீஸ் கண்டிப்பாக எடுத்துருவேன். ஃபாஸ்டிங்கை நான் நட்ஸால் தான் பிரேக் பண்ணேன். சேம் நட்ஸை நான் சாப்பிட மாட்டேன். டெய்லி கொஞ்சம் மாற்றி சாப்பிட்ணுன்ட்டு ஒரு 4-5 நட்ஸு கலெக்ஷனாக வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அதனால் மாற்றி போட்டு சாப்பிடுவேன். பட் நான் டெய்லி ஃப்ரூட் இல்லைனா நட்ஸில் தான் மோஸ்ட்லி நான் பிரேக் பண்ணுவேன். அப்புறமா ஒரு 40 மினிட்ஸ் கேப் கொடுத்தேன். அப்புறமா என்னோடய டின்னர் எடுத்துட்டேன். அதாவது என்னோடய மெயின் மீல். இதுதான் என்னோடய மெயின் மீல் இன்றைக்கி. ஸோ டெய்லி ஃப்ரூட் இல்லைனா சேலட் கன்ஃபார்மாக எடுக்கணும். அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. எசென்ஷியலாக நமக்கு வந்து நியூட்ரிஷன்ஸ் தேவைப்படும். அதுக்கு ஃப்ரூட்ஸ் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். அதே மாதிரி வெஜிடபிள்ஸும் எடுக்கணும். நான் கொஞ்ச நாளாக ஃப்ரூட்ஸாக எடுத்துகிட்ருக்கேன், வெஜிடபிள்ஸ் எடுக்கல. ஸோ திரும்பவும் நான் வெஜிடபிள்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவேன். நான் மோஸ்ட்லி வந்து ஃபிஷ்ஷு, சிக்கன் அதிகமாக சேர்த்துப்பேன். ரெண்டுமே உடம்புக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒன்று வந்து ப்ரோட்டீனு, ஒன்று ஃபிஷ் ஆயிலு. இதெல்லாம் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எசென்ஷியல் ஆயில்ஸும் தேவைப்படும் உடம்புக்கு. அதுக்காக தான் நான் இதை எடுக்கிறேன். ஓகே காய்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ காய்ஸ்.